அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மூலிகை குழம்பு மாதிரி வைக்கிறேன். இது வந்து வெங்காயம், இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், ப்ரோக்கோலி, வெங்காயம், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து மூலிகை குழம்பு மாதிரி வைக்கிறேன். நான் வந்து இந்த இஞ்சி, பெருஞ்சீரகம், பூண்டெல்லாம் போட்டு தாளித்து வாசனையாக குழம்பு வைப்பாங்க. அப்படி வைக்கல, நான் வித்தியாசமாக வச்சுருக்கேன். இதுக்கு காரணம் என்னென்னாக்கா, உடம்புக்கு நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால இதுக்கு வந்து சித்தரத்தை, சுக்கு, பூண்டு, மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம், அப்புறம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கூட கிராம்பும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு அரிசி திப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு உடம்பு உஷ்ணமாக இருக்கணும், மாற்றம் எடுத்துக்கணும். நம்ம உடம்பு மாற்றம் எடுத்து நம்ம உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பழைய மாதிரி உணவுகளை கொஞ்சம் மாற்றி நம்ம சாப்பிட்றதுனால ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இது நல்லா எல்லாத்தையும் எடுத்து போட்டு பவுட்ரு பண்ணி வச்சு, அப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா வதக்கணும். நல்லா வறுந்தால் அந்த சூட்டில் நல்லாயிருக்கும். அதில் வந்து சித்தரத்தை, சுக்கு எல்லாமே போட்டிருக்கேன். பெருஞ்சீரகத்துலேருந்து ஜீரகம், மிளகு எல்லாமே போட்டேன். ஏன்னா உடம்புல நமக்கு அவ்வளோ நோய் இருக்குது. உடம்புல வந்து மூச்சு திணறல் எல்லாமே, நம்ம கால்சிய சத்து கம்மியாக இருக்குது, புரத சத்து கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இந்த சத்தெல்லாம் நமக்கு வரணுன்னா நம்ம இந்த மூலிகையெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம உணவை நம்ம எடுத்துக்கணும், மாற்றம் எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் சமையல் செய்கிறேன் நான். இதெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதோட பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன். அந்த பூண்டையும் எடுத்து போட்டு வதக்கிக்கிட்டு, அது அப்புறம் காய்கறியெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைக்கிறேன். அது நல்லா வேகணும், வதங்கி நல்லா வேகணும். அந்த ப்ரோக்கோலி, அதுக்கப்புறம் அந்த தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காயெலாம் சூடான பொருள். நான் டெய்லி கொஞ்சோண்டு சுண்டைக்காவும் சேர்த்துக்கிறது இதில். ஏன்னா எப்படியாச்சும் நம்ம அதில் உணவில் நம்ம சேர்த்துக்கணும் சுண்டைக்காய். ஏன்னா ரத்தம் சுத்தப்படுத்தும், புழு பூச்செல்லாம் அகற்றும், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம உணவில் எந்த விதத்துலையாவது நம்ம சேர்த்துக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவு நமக்கு கிடைக்கும்போது இது எல்லாமே நம்ம சேர்த்து, காய்கறியெல்லாம் கிடைச்சாக்கா அதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம உணவு எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா மூச்சு இரைப்பு வரும், அப்புறம் மூச்சு திணறல் வரும். இப்போ வந்து அப்புறம் ஆரோக்கியமாக இருக்காது உடம்பு. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. நோய் நொடியோடு தான் நம்ம இருக்கோம். மருந்து மாத்திரை முழுசாக நீக்கணும். இயற்கை உணவை நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து உஷ்ணம் உள்ள பொருள்களை எடுத்துட்டால் கூட உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சுத்த உஷ்ணமும் கிடைக்கும் இதில். அது வந்து தியானத்துக்கும் தவத்துக்கும் சிறந்தது இது. நம்ம அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டோன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சுறுசுறுப்பாக இருப்போம், கை கால் வலியெல்லாம் இருக்காது, முட்டு வலி இருக்காது. அந்த மாதிரி நம்ம டெய்லியும் கவனமாக இருந்து உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி அடிக்கடி நம்ம மூலிகை பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும், இயற்கை உணவு சேர்த்துக்கணும். அது மாதிரி பழ வகைகள்லேயும் நம்ம இயற்கையாக பழ வகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா மேலும் நல்லாயிருக்கும். உடம்பு தான் நமக்கு முக்கியம். அதனால் நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி நம்ம உணவுகள் எடுத்துக்கணும். லெமன் கொஞ்சம் சேர்த்து, ஏன்னா புளி கொஞ்சம் அகற்றுறேன், புளியை கொஞ்சம் தவிர்க்கிறேன். புளியெல்லாம் வந்து உப்பு, புளி, காரம் உடம்புக்கு ஆகாது. அதை குறைச்சிக்கிட்டாலே உடம்பு ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். உணவே மருந்து. அதனால் நம்ம உணவுகளை முறைப்படி நம்ம மாற்றி அந்த காலத்தில் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல், ஏன்னா அந்த காலத்தில் சாப்பிட்ருப்பாங்க, இருந்தாலும் அவங்களாம் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. நாமளும் அந்த மாதிரி வாழணும். வாழ்க்கையை நம்ம மேன்மேலும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து வாழணுன்னா இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஆனால் கத்திரிக்காயெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கத்திரிக்காய், சுண்டைக்காய், மிளகு, ஜீரகம், சுக்கு இதெல்லாம் செரிமானம், பசி எடுக்கும், உஷ்ணத்தை ஏற்படுத்தும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இதெல்லாம் தவிர்க்கவே கூடாது. உணவு நமக்கு கிடைக்கும்போது இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ வியாதி இருக்குது. பாருங்களேன், எல்லாருக்குமே வியாதியில் தான் வயசாகிடுச்சுனாக்கா முதிர்ச்சி வந்துடுதுன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டம் துன்பம்லாம் நம்ம அடையிறோம். அப்படிலாம் ஆகாமல் இளமையாக வச்சுக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து கடுகுலாம் சேர்த்துக்க மாட்டேன். நான் முக்கியமாக சீரகம் சேர்த்துக்குவேன், பெருஞ்சீரகம் சேர்த்துக்குவேன், எல்லாம் சேர்த்துக்குவேன். கடுகு அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா கடுகு விஷத்தன்மை உடையதுன்னு வள்ளலாரே எழுதியிருக்கிறாரு. அதனால் கடுகை தவிர்த்துட்டு மற்றது எல்லாமே சேர்த்து சமையலில் செஞ்சு சாப்பிடுவோம். முக்கியமாக உணவில் வந்து ரைஸ் கொஞ்சம் ரைஸ் வந்து ஒரு வேளை சாப்பிட்ணும். அது திட்டமான முறையில் சாப்பிட்டு உடம்ப வச்சுக்கணும். ஏன்னா டெய்லி சாப்பிட்றது கூட எனக்கு தெரியல. சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து களி கிண்டி அது மாதிரி கேவுரு களி கிண்டிலாம் சாப்பிட்டுக்கிறது வீட்டில். அது மாதிரி பயன்படுத்திட்டு இது கூட சப்பாத்திக்காக தான் இதெல்லாம் நான் செய்கிறேன். ஏன்னா இது இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவு மூலிகை தான் நம்ம எடுத்துக்கணும். அது சித்தரத்தெல்லாம் ரொம்ப நல்லது. சித்தரத்தை, சுக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். அதோட அரிசி திப்பிலியெல்லாம் சேர்த்துக்கினா உஷ்ணம், சளி பிடிக்காது. சளி தான் கூட்டுவன்றார் வள்ளலார். அதனால் சளியெல்லாம் நமக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை நான் பவுட்ரு பண்ணி இப்போ 2 டீஸ்பூன் அதில் போட்டு அந்த சித்திரத்தை, சுக்கு, பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம் எல்லாமே போட்டு அதை பொடி பண்ணி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு நம்ம சாப்பிட்றதுனால ஆரோக்கியம்தான் முக்கியம். ஆமாம், உடம்பு சரியில்லை, சளி வந்துடுச்சு, தலைவலி வரும். அந்த டிப்ரெஷனே ஆகக்கூடாது. நம்ம டிப்ரெஷன் ஆகாமல் உடம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறதுனால உடம்பு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் எல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். காய்கறியெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டா உடம்பு கோபம் வராது. உடம்புல வந்து நோய் நொடி வர்றதுனால தான் வலி வர்றதுனால நமக்கு நம்மையே அறியாமல் கோவப்படுறோம், டிப்ரெஷன் ஆகிறோம் எல்லாமே. அதனால் நம்ம இதெல்லாம் உணவு முறையாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து அந்த தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். பச்சை மிளகா வதக்கி அதிலே போட்டு அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி அதிலே ஊற்றிட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன். குருமா குழம்பு மாதிரி வச்சுட்டேன் நான். இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது வந்து பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டெல்லாம் போடுவோம். அதுக்கு பதில் சுக்கு, மிளகு, ஜீரகம், அப்புறம் சித்திரத்தை, அரிசி திப்பிலி இது எல்லாமே போட்டு. ஏன்னா நம்ம மருந்தாக சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். கஷாயம் வச்சு சாப்பிட கூட சோம்பேறியாக இருக்கும். இந்த மாதிரி குழம்புல செஞ்சு நம்ம போட்டுட்டோன்னா உடம்பு பலப்படும். நமக்கு உடம்பு பலப்படும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சளி இந்த தொந்தரவுலாம் இருக்காது. தலைவலி, நோய் நொடி இந்த தொந்தரவுலாம், முட்டு வலி, கைகால் வலி இந்த தொந்தரவுலாம் வராமல் இருக்கணும்னா மூலிகை பொருளை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நம்ம விடாமுயற்சியில் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். உடம்பு நல்லாயிருக்கும். நல்லா பசி எடுத்து சாப்பிட்ணும். ஒரு வேளை 2 வேளை, ஒரு வேளை விட்டு கூட 2 வேளை கூட சாப்பிட்லாம். அதனால் ஒன்றும் தப்பில்லை. அந்த மாதிரி பசி எடுத்து சாப்பிட்டோன்னா இன்னும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கை கால் வலி, முட்டு வலிக்கு எல்லாமே நல்லது. உடம்ப தான் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.